कोई मज़हब नहीं ऐसा के निशान दिखलाए, कोई मज़हब नहीं ऐसा के निशान दिखलाए। ये समर बाग़े मोहम्मद से ही खाया हमने, ये समर बाग़े मोहम्मद से ही खाया हमने। தெரு வீதியிலிருந்து ஒரு சிறிய சந்தின் வழியாக உள்ளே நுழைந்து ஒரு பழங்கால வீட்டின் மாடிக்கு அழைத்துச் செல்லப்பட்டேன். அங்கே அந்த புன்முகம் கொண்ட புனிதரை முதன்முறையாக கண்டேன். அவர்கள்தான் மதிப்பிற்குரிய சங்கரகுமார் என்னும் ஜனாப் மிஃப்தாஹுல் இஸ்லாம் சாஹிப் மருகும் ஆவார்கள். வெள்ளை ஆடையுடன் அக்கால நாகரிகத்திற்கு ஏற்ப பெரிய கருப்பு ஃப்ரேம் போட்ட கண்ணாடி அணிந்தவாறு சாந்தமே உருவாகி எங்களை அன்போடு வரவேற்று அமர வைத்தார்கள். என்னை பற்றி மேலோட்டமாக விசாரித்துவிட்டு அடுத்த கணமே, நாளை காலை முதல் வந்து பயிற்சிக்காக சேர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறிய அந்த வினாடி என் வாழ்வில் ஓர் உன்னதமான நேரம். அந்த மகிழ்ச்சியை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியவில்லை. திருநெல்வேலியிலிருந்து மாஞ்சோலை எஸ்டேட்டிற்கு வந்து ஃபர்னிச்சர் விநியோகம் செய்து வந்த நண்பர் ஒருவரது குடோன் ஜங்ஷன் அருகில் இருந்தது. அதன் ஒரு ஓரத்தில் எனக்கு தங்குவதற்கு அனுமதியும் கிடைத்தது. மறுநாள் காலை மிகுந்த உற்சாகத்துடன் வெற்றிலை பாக்கு குருதட்சணையாக 50 ரூபாயையும் எடுத்துக்கொண்டு எனது குருநாதர் அவர்களின் வீட்டை நோக்கி வேகமாக நடந்தேன். என்னை அன்போடு வரவேற்ற அவர்களை அக்காலத்தில் நான் பின்பற்றிய இந்து மத மரபிற்கேற்ப குருவின் காலை தொட்டு ஆசி பெறும் நோக்கில் நான் குனிந்த பொழுது நாற்காலியிலிருந்து வேகமாக எழுந்து என்னை பிடித்து நிமிர்த்தி வைத்தார்கள். அந்த வினாடியே நான் சொன்ன வார்த்தை, படைத்த இறைவனை தவிர ஒரு மனிதன் இன்னொரு மனிதருக்காக சிரம் பணியவே கூடாது என்று அவர்கள் கூறி, நான் குருதட்சணையாக கொடுத்த 50 ரூபாயை எனது பாக்கெட்டிலே திரும்ப வைத்துவிட்டு வெற்றிலை பாக்கை டேபிளின் ஒரு ஓரத்தில் தள்ளி வைத்து விட்டார்கள். பெருந்தன்மையாக காலில் விழுவதை அவர்கள் விரும்பவில்லை போலும் என்பதற்காக நான் மகிழ்ந்ததை விட, அவர்கள் இறைவன் ஒருவன் இருக்கின்றான் என்று கூறினார்கள் அல்லவா, எனவே அவர்களிடமிருந்து அந்த ஒரே இறைவன் யார் என்ற விபரத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் எனக்கு மேலிட்டது. நான் அப்பொழுது இஸ்லாத்தின் அரிச்சுவடியை கூட அறிந்திருக்காத காலகட்டம். எஸ்டேட்டில் பணியாற்றிய ஓரிரு முஸ்லிம்களும் இஸ்லாத்தின் கொள்கை கோட்பாடுகளை வெளிக்காட்டாதவர்கள். மாஞ்சோலை பள்ளியில் நான் 9ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த காலத்தில் சீரா புராணத்தில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வில் நிகழ்ந்த ஒரு சம்பவம் பாடமாக நடத்தப்பட்டது. அதில் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது எதிரி ஒருவர் அவர்களுடைய வாள் மரத்தில் தொங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு அதனை எடுத்து வைத்து அன்னாரை எழுப்பினார். பிறகு, இந்த வாளிடமிருந்து உங்களை காப்பாற்றுபவர் யார் என்று கேட்டார். அதற்கு நபி அவர்கள் மிகவும் சாந்தமாக அல்லாஹ் என்று கூறினார்கள். இதனை கேட்டதும் உடல் வெலவெத்து அந்த நபர் வாளை கீழே போட்டுவிட்டார். இப்பொழுது உடனே அந்த வாளை கையில் எடுத்துக்கொண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்பொழுது என்னிடமிருந்து உன்னை யார் காப்பாற்றுவார் என்று கூறவும் அவர் பயத்தில் நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று கூறிவிட்டார். அப்பொழுது அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு ஓரிரை கொள்கையை விளங்க வைத்தார்கள். ஏக இறைவன் ஒருவனே உள்ளான் என்பதனை விளக்கி கூறியவுடன் அந்த கொடியவர் கூட மனம் மாறி இஸ்லாத்தை ஏற்றார் என்ற சீரா புராண சம்பவம் என்னை மிகவும் தாக்கத்திற்கு ஆளாக்கிவிட்டது. ஏனென்றால் இந்த அளவிற்கு ஒரு கொடிய எதிரியின் உள்ளம் கூட ஒரே இறைவன் தான் இருக்கின்றான் என்ற உண்மையை ஏற்க முடிகிறது என்றால்
அந்த இறைவனை அறிவதில் நமக்கு என்ன தடை உள்ளது? ஆனால் அந்த ஒரே இறைவன், ஏக இறைவன் யார் என்ற விளக்கம் கூறப்படாமல் பாடம் முடிந்து போனது. ஆனால் என் தேடல் என்னை அலைமோதச் செய்தது. அந்த ஓர் இறைவன் யார் என்பதை யாரிடமாவது கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் மேலிட்டது. எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் ஒரு கஷ்டம் என்று வரும்பொழுது, மேலே ஒருத்தன் இருக்கிறான், அவன் பார்த்துக்குவான் என்று சொல்கின்றனர். ஆனாலும் வணங்குவது என்னவோ பூமியில் காணக்கூடிய பொருட்களை தான். சிலர் சொல்வது போல் நாமே கடவுள், நமக்குள் தான் கடவுள் இருக்கிறார் என்ற கூட்டில் கூட எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனாலும் படைத்து பரிபாலித்து பிரபஞ்சங்களை இயக்கிக் கொண்டு இருப்பவன் ஒருவனாக இருக்க வேண்டும் என்ற ஆணித்தரமான எண்ணம் என் மனதில் வேரூன்றி இருந்தது. அந்த வணக்கத்திற்குரிய ஓரிறைவனை பற்றி எந்த மதம் எனக்கு முழுமையாக கற்றுத்தரவில்லையே. எனது முன்னோர்களால் பெரிதும் மதிக்கப்படும் ஸ்ரீ நாராயணகுரு அவர்களின் ஒன்றே குலம், ஒருவனே தேவன், ஒரு ஜாதி, ஒரு மதம், ஒரு தெய்வம் என்ற ஸ்லோகங்கள் ஒரே இறைவன் தான் இருக்கிறான் என்பதை எனக்கு உணர்த்தியது. ஆனால் அவரது சொல்லுக்கு மாற்றமாக அவரே அந்த சமுதாயம் இறைவனாக வணங்கி கொண்டிருப்பது என்னால் ஏற்க முடியவில்லை. 2 வருட தேடலுக்கான அந்த கேள்வியை இன்றே கேட்கலாமா அல்லது பிறகு ஒரு நாள் கேட்கலாமா என்ற குழப்பம் எழுந்தது. ஆனாலும் தற்போது காலை தொட்டு வணங்கும் அந்த நடைமுறையை அவர்கள் விரும்பவில்லை. அவ்வாறான நடைமுறையில் எனக்கும் கூட உடன்பாடில்லை என்பதை உணர்த்தும் முகமாக நான் மகாத்மா காந்தியின் சுயசரிதையில் படித்த ஒரு சம்பவத்தை அந்நேரம் அவர்களுக்கு லேசாக சொன்னேன். அதாவது ஒரு இளைஞன் அவருடைய காலில் தொட்டு, மகாத்மா காந்தியின் காலில் தொட்டு வணங்கிய பொழுது அதனை அவர் தடுத்து பரமாத்மாவே அதற்கு தகுதியானவர் என்று கூறிய சம்பவத்தையும் நான் கூறினேன். ஆனாலும் பொதுவாக கல்வி பயிற்றுவிக்கும் குருவின் முதல் சந்திப்பிலும் முக்கிய நிகழ்வுகளிலும் பெற்றோர் கால்களை தொட்டு ஆசி பெறுவதும் எனக்கு வழக்கமாகி போயிருந்ததால் தற்போது அதனை நடைமுறைப்படுத்தி விட்டேன் என்று கூறினேன். பரவாயில்லையே, காந்தியின் புத்தகத்தை எல்லாம் படித்திருக்கிறாயா என்று கேட்டார்கள். ஆம், ஓரளவு படித்திருக்கிறேன் என்று கூறினேன். அடுத்த சில நிமிடங்களில் என்னுள் புதைந்து கிடந்த அந்த வணக்கத்திற்குரிய ஒரே இறைவன் யார் என்பது பற்றிய கேள்வியை நான் எடுத்து வைத்தேன். என்னை பற்றிய தனிப்பட்ட எந்த விபரத்தையும் அவர்கள் கேட்டு தெரிந்து கொள்ளாமல் எடுத்த எடுப்பிலேயே நான் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்க ஆரம்பித்தார்கள். திருக்குரானிலிருந்து அல்லாஹ்வின் பண்புகளை விளக்கக்கூடிய ஒரு சிறு வசனத்தை பற்றி, குல் ஹுவல்லாஹு அஹது என்பதனை, அதாவது கூறுவீராக, அவன் அல்லாஹ், அவன் தனித்தவன், ஏகன் என்ற அந்த வசனத்தை எனக்கு எடுத்து கூறி விவரத்தினை சுருக்கமாக விளக்கினார்கள். அவர்களின் அந்த கூற்று எனக்கு மிகவும் நியாயமாகவும் சரியாகவும் தென்பட்டது. ஏக இறைவனின் பண்புகளை பற்றி அவர்கள் சுருக்கமாக தெளிவாக எடுத்து கூறினார்கள். இறைவன் ஒருவன்தான் இருக்க முடியும் என்பதை தெளிவான வார்த்தைகளால் புரிந்து கொண்டேன். அடுத்த கணம் நான் மற்றொரு கேள்வியும் எழுப்பினேன். அந்த ஒரே இறைவனின் 3 ஒரு பகுதியான இயேசு கிறிஸ்துவும் கடவுள்தானே என்றேன். இக்கேள்வியை எழுப்ப வேண்டிய காரணம் என்னவென்றால், நான் எந்த அளவிற்கு இந்து மதத்தில் தீவிர பற்று உடையவனாக இருந்தேன் என்பதை எங்கள் ஊர் மக்கள் நன்கு அறிவார்கள். வாரத்தில் 3 நாட்கள் கோயில் செல்வதை வழக்கமாக வைத்திருந்தேன். ஆனாலும் சில காலமாக மாஞ்சோலை ஹாஸ்டலில் தங்கியிருந்த வேளையில் கிறிஸ்தவ நண்பர்களின் போதனையால் கவரப்பட்டு பைபிளை கற்பதிலும் அவ்வப்போது சர்ச்சுகளில் சென்று ஜெபம் செய்வதிலும் ஆர்வம் ஏற்பட்டிருந்த காலகட்டம் அது. சிலைகள் எல்லாம் சாத்தான், இயேசுவே கடவுள் என்ற போதனை ஓரளவு என்னை ஆக்கிரமித்திருந்த அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்துவும் கடவுள்தானே என்ற அந்த கேள்வியை இப்பொழுது கேட்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிட்டது. அப்பொழுது மர்ஹூம் மிஃப்தாஹுல் இஸ்லாம் சாஹிப் அவர்கள் இயேசு கிறிஸ்து அந்த அல்லாஹ்வின் தூதர் என்பதை மிகச் சுருக்கமாக ஓரிரு வார்த்தைகளில் விளக்கியது எனது பல்வேறு சந்தேகங்களுக்கு தீர்வாக அமைந்துவிட்டது. இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்ற வட்டத்திற்குள் பார்க்கும்பொழுது பைபிளின் முரண்பாடுகள் கண்ணில் பட்டாலும் அதை வெளிப்படுத்த மனம் அஞ்சிக் கொண்டிருந்த வேளையில் இயேசு ஒரு இறை தூதர் என்ற உண்மை என்னை வியப்பில் ஆழ்த்தியது. இயேசு வணங்கிய பரமபிதாவை இப்பொழுது நான் அறிந்து கொண்டேன். இயேசுவை இறை தூதர் என்ற வட்டத்தில் வைத்து பார்க்காததனால்தான் பைபிளில் இத்தனை முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கின்றன என்பதை இப்பொழுது நான் மிகவும் நன்றாக உணர்ந்து கொண்டேன். எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு இறைவனை நான் அறிந்து கொண்டது எனக்கு ஒரு எல்லையற்ற மகிழ்ச்சியை தந்தது. உண்மையில் நான் அவர்களிடம் வந்ததோ தொழிலை கற்றுக்கொள்வதற்காகத்தான். ஆனால் எனக்கு அவர்களிடமிருந்து கிடைத்த மிகப்பெரிய பயன் இவ்வுலக வாழ்வின் நோக்கம் மற்றும் இறைவனை அடைவது பற்றிய உண்மையான ஞானத்தை அறிவதற்கான ஆர்வத்தை ஏற்படுத்தியதுதான். ஆயினும் தொழில் சார்ந்த பல நுணுக்கங்களையும் அவர்களிடமிருந்து இலவசமாக பெற்றுக்கொண்டேன்.